அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, ஒற்றுமையாக வாழ்வோம். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 17, இறை சொற்றொடர்கள் 11 முதல் 19 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். சீடர்களை தனிப்பட்ட முறையில் காத்தலும்படி தந்தையிடம் வேண்டுகிறார் இயேசு. காரணம், அவர்களிடமிருந்து அவர் எடுபடப் போகிறார். ஒற்றுமையில்தான் ஆற்றல் இருக்கிறது. அவர்கள் ஒன்றித்திருந்தால்தான் ஆபத்தின்றி இருப்பார்கள். எனவே அவர்களை ஒரே உடலாய் காக்கும்படி தந்தையிடம் மன்றாடுகிறார். தந்தை தம் சீடருக்கு அளிக்கும் ஒற்றுமை என்னும் கொடை மிக ஆழ்ந்ததாய் இருக்க வேண்டும் என விரும்புகிறார் இயேசு. அவர்களின் ஒற்றுமை தமக்கும் தந்தைக்கு இடையே உள்ள ஒற்றுமையை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்பது அவரது ஜெபம். தாமும் தந்தையும் ஒன்றித்துள்ளது போல சீடர்களும் முற்றிலும் ஒன்றித்து வாழுமாறு இயேசு ஜெபிக்கிறார். இயேசுவோர் ஆயனாக நின்று தம் சீடரை வழிநடத்தி வந்தார். எனவே எவரும் அழிவுறாது காத்து வந்தார். இருப்பினும் ஒருவனை மட்டும் அழிவிலிருந்து அவரால் தடுக்க முடியவில்லை. அவனை காப்பதற்காக அவர் செய்த முயற்சிகள் எல்லாம் விழலுக்கு இறைத்த நீராயிற்று. இயேசு தமக்கு நிகழப்போகும் அனைத்தை முன்பே கூறி விடுகிறார். அவை நிகழும் போதும் சீடர் அவற்றை கண்டு மனங்கலங்கி மறலக்கூடாது. மாறாக மனத்திடம் கொண்டு மகிழ வேண்டும் என்பதே அவர் அவ்வாறு கூறியதன் நோக்கம். இயேசு இறை உண்மைகளை போதித்தார். சீடர்கள் அவற்றை ஏற்றுக்கொண்டனர். எனவே இயேசுவை வெறுத்த உலகம் அவருடைய சீடரையும் வெறுத்தது. பற்பல துன்பங்களை அவர்களுக்கு கொடுத்தது. தீயவன் என்பது இங்கு அழகையும் உலகில் மிகுந்துள்ள தீய சக்திகளையும் குறிக்கிறது. சீடருக்கு ஒற்றுமை அளிக்கவும் அவர்களை காக்கவும் மன்றாடி இயேசு இப்போது அவர்களை அர்ப்பணம் ஆக்குமாறு ஜெபிக்கிறார். அர்ப்பணம் ஆக்குதல் என்னும் சொல்லுக்கான கிரேக்க மூலச்சொல் ஐகியா செயின் என்பது. இதன் முதற் பொருள் பிரித்து வைத்தல் என்பது. ஒருவரையோ ஒரு பொருளையோ தனிப்பட்ட ஒரு பணிக்காக பிரித்து வைத்தவையே அர்ப்பணம் ஆக்குதல். தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு உலகுக்கு அனுப்பப்பட்ட இயேசு தாம் அனுப்பப்பட்டது போல இயேசுவும் தம் சீடரை தம் வார்த்தைகளினால் உண்மையால் அர்ப்பணம் செய்து உலகிற்கு அனுப்புகின்றார். சீடரை அர்ப்பணம் செய்து உலகிற்கு அனுப்பும் முன்பே அவர் தம்மையே அர்ப்பணமாக்குகிறார். அதாவது தந்தை தம்மை எந்த பணிக்காக பிரித்து வைத்து உலகிற்கு அனுப்பினாரோ அந்த பணிக்கு தயாராகிறார். அதாவது மக்களுக்காக தம் உயிரை கொடுக்க ஆயத்தமாகிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசு தன்னுடைய சீடர்களுக்காக ஜெபிக்கிற பகுதியை நாம் பார்க்கிறோம். எதற்காக ஜெபிக்கிறார் என்பதை விட எதற்காக ஜெபிக்கவில்லை என்பது இங்கே முக்கியத்துவம் மிகுந்ததாய் காணப்படுகிறது. இயேசு தன்னுடைய சீடர்கள் துன்பங்களிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கவில்லை. அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிக்கவில்லை. மாறாக சீடர்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார். ஒற்றுமைதான் பலம் என்பதை இயேசு முழுமையாக அறிந்திருந்தார். எனவேதான் 3 ஆண்டுகளுக்குள் தன்னோடு அவர்களை வைத்திருந்தார். அவர்களை ஒற்றுமையில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தின் விளைவாக எழுந்ததுதான் இது. சீடர்கள் ஒவ்வொருவருமே வேறான பண்புள்ளவர்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவிடத்திலே ஒவ்வொரு தேவை இருந்தது. அவர்களுக்குள்ளாக வேற்றுமை உணர்வும் மிகுந்திருந்தது. இயேசு இதனை அறியாதவர் அல்ல. எனவேதான் இயேசு ஒற்றுமைக்காக மன்றாடுகிறார். ஒற்றுமையின் மூலம் இந்த உலகத்தையே கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் என்பது இயேசுக்கு நன்றாக தெரியும். இன்றைய உலகம் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது ஒற்றுமையின்மை. மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் நம்மால் பிழைப்பு நடத்த முடியாது என்பதால் சில அரசியல் தலைவர்கள் ஜாதி, மத, மொழி ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி பிரிவினை உண்டாக்குகின்றனர். ஒற்றுமையோடு போராட ஆரம்பிக்கின்ற மக்களை அரசே பிளவுபடுத்தி போராட்டங்களை ஒடுக்குகிறது. இத்தகைய பிளவுகளை அகற்றி ஒற்றுமையோடு வாழ்வதுதான் உயர்வுக்கு செல்லும் வழியாகும் என்பதை இயேசுவின் ஜெபம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஜாதி, மதம், மொழி
இனம் என பிரிந்து கிடக்கும் நமது மனம் கடவுளின் பிள்ளைகள் என்ற குட்டையின் கீழ் ஒன்று சேர வேண்டும். நமக்குள்ளாக பிரிவினைகள் இருப்பது இறை அரசை கட்டியெழுப்ப தடை கற்களாக மாறுகிறது. ஒற்றுமையோடு வாழ இறைவனிடம் மன்றாடுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் இயல்பாக எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்வதை விரும்பி இறைவேண்டல் செய்கின்றேனா? ஒற்றுமையை சிதைக்கும் மனிதர்களை கண்டுகொண்டு அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேனா? ஒவ்வொரு நாளும் நான் ஒற்றுமை வளர்க்கும் செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயல்பாக எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்வதை விரும்பி இறைவேண்டல் செய்வோம். ஒற்றுமையை சிதைக்கும் மனிதர்களை வன்மையாக கண்டிக்கவும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒற்றுமை வளர்க்கும் செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழவும் வரம் தாரும். ஆமீன்.